பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய பந்திக்கு போவதற்கு முன்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5லிருந்து 7. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஆமென், அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனத்திலையும் ஒரு முக்கியமான வார்த்தை வருகிறது. அது என்னன்னா, அவர் சொன்னபடியே என்ற வார்த்தை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே எல்லா காரியத்தையும் பின் நாட்களிலே அவர் செய்து காட்டினார். நம்முடைய வேதம் பொய்யல்ல, நம்முடைய ஆண்டவர் பொய்யானவர் அல்ல, நாம் பின்பற்றக்கூடிய நம்முடைய மார்க்கம் பொய்யானதல்ல. எல்லாமே அவர் சொன்னபடியே, அவர் சொன்னபடியே, அவர் சொன்னபடியே செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து நம்மக்கிட்ட இருக்கிற ரெக்கார்டை விட கவர்மெண்ட்டில் இருக்கிற ரெக்கார்டு தான் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரோம அரசாங்கத்தில் இருக்கிற ரெக்கார்டில் பைபிளை விட நிறையா அவர்களுக்கு நோட்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாட்களில் அவர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய செயல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் தொல்பொருள் ஆராய்ச்சியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு முறை எங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அங்கே இருக்க நோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு செமினார் நடத்தினார்கள். அதில் போய் நான் கலந்து கொண்டேன். நிறைய விவரம் ரோம ரெக்கார்டில் இருந்து கொண்டு வந்து அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் பைபிளோட கம்பேர் பண்ணி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னபடியே செய்கிறவர். ஆகவே இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அது சம்பந்தமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாம் இந்த செய்திக்கு உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் படிக்க கேட்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும், நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும், நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்திலே மோசே சொல்லுகிற காரியம் தான். ஆண்டவர் நமக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் கொடுத்திருக்கிறார், கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தந்திருக்கிறார். அவர் நம்மோடு சொல்லி இருக்கிறார் அநேக காரியங்களை. நம்ம நன்றாய் இருக்கணும்னா அவர் சொன்னபடியே நாம் செய்ய கவனமாக இருக்கணும், சாவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னென்னா, ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆண்டவர் சொன்னபடியே நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு பாஸ் அவர் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார் என்றால் அந்த சொன்ன காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்க பலசர கடைக்கு அனுப்பி வைத்தா போயிட்டு திரும்ப வருங்க, என்னன்னா மறந்துட்டேன் நான் அப்படின்னு அவரை திரும்ப சொல்லிவிடுவோம்.
யாராவது ஒருத்தர் சொல்லி விடுறாங்கன்னா அவங்க ஒரு 5 காரியத்தை சொல்லி விட்டாங்கன்னா 2 காரியத்தை மாத்திரம் செஞ்சுட்டு மிச்சத்தை செய்யாமல் வந்துடுவாங்க. ஐயோ அதை சொன்னீங்களா மறந்துட்டேனே அப்படின்ட்டு இவங்க எல்லாமே சொன்னதெல்லாம் செஞ்ச மாதிரி நினச்சிக்கிருவாங்க. நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அதை பார்ப்போம். வெளியே கணவர் வீட்டை விட்டு வெளியே போவார், இங்கே போயிட்டு வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் வரும்போது கைவீசம்மா கைவீசின்னு வீட்டுக்குள்ளே வருவார். என்ன பால் பாக்கெட் எங்கன்னா, ஐயோ நீ சொன்னியா மறந்துட்டேனே அப்படின்ட்டு சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட காரியங்களிலே சொன்னதை கேட்காத பழக்கம் நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை உயர்த்தி காட்டுங்க. நிறைய பேர் சொன்னதை நம்ம கேட்காம விட்டுறோம், மறந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை நம்ம அப்படி விடக்கூடாது. அல்லேலூயா. அவர் சொன்னதை நம்ம செய்ய வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் நன்றாக இருப்போம், உயர்ந்த நிலைமைக்கு நம்ம வருவோம். ஏன்னா ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன இவைகளே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய நீ கவனமாயிரு என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அவர்களை அனுப்பி வைக்கிறார். யோர்தானை கடந்து அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். அங்கே பிரவேசிக்கும் போது அங்கே எல்லா ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் ஆண்டவர் சொன்னதை மறந்துடவே கூடாது என்று கர்த்தர் எச்சரித்து அனுப்பினார். இதே 6ஆம் அதிகாரம் 17 to 19 வரைக்கும் வாசிக்குமா? தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. ஆமென். நீ கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னபடி நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணும்னா, எல்லாவற்றையும் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா, ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளணும்னா, நமக்கு எதிரான காரியங்கள் எல்லாவற்றின் மேலே நம்ம வெற்றி பெறணும்னா ஆண்டவர் சொன்னதின்படி நம்ம செய்யணும். நம்ம எல்லா காரியத்திலையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது போல் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக நன்மையும் செவ்வையுமானதை செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எனக்கு இது சரியாக இருக்குது, அவ்வளோதான், நான் யாருக்கும் எந்த விதத்துலையும் நான் துரோகம் பண்ணலை, என் மனசாட்சிக்கு உண்மையாக நான் நேர்மையாக நடந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவரை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆண்டவரை ஒரு பக்கம் வச்சுட்டு இவங்க தங்களுடைய சுயத்தை மையமாக வைத்து தங்கள் மனதிலே நியமித்தபடி எனக்கு இது சரியாக தெரியுது, நான் இதை செய்கிறேன் என்று தங்களுடைய பார்வைக்கு ஏற்றபடி நன்மையும் செவ்வையுமானதை செய்வார்கள். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னபடி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் உபதேசத்தில் கேட்கிறீர்கள், வேதத்திலே வாசிக்கிறீர்கள். நீங்கள் அநேக காரியங்களிலே கர்த்தருடைய மனிதர்கள் பேசும்போது உணர்த்தப்படுகிறீர்கள். அந்த உணர்த்தப்பட்டதின் அடிப்படையிலே ஆண்டவர் சொன்னதின்படி நீங்கள் வாழ வேண்டும், செய்ய வேண்டும், நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு பக்கம் அவர் பேசாமல் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நான் என் இஷ்டத்துக்கு நான் ஒரு பக்கம் செய்கிறேன் என்று நீங்கள் வாழக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக ஆண்டவர் சொன்னபடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வர வர விருத்தி அடைவீங்க. எப்பையும் வெட்கப்பட்டு போகாமல் நீங்கள் தைரியமாய் தலை நிமிர்ந்து இருப்பீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதில் குறை வைக்கிறதுனால அவங்க வாழ்க்கை குறையாகி இருக்கிறது.
அதனால என்னன்னா மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கக்கேடான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் மாறி விடுகிறார்கள். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னபடி நம்ம செய்ய கவனமாக இருக்கணும். எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அது எதுவாக இருந்தாலும் சரிதான். நம்மளை சாக சொன்னால் கூட அதுக்கு கீழ்ப்படியணும். அப்படித்தான் நம்ம இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கு, அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். நம்மளாம் நம்ம சொந்த கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்முடைய மூளை அறிவு, நம்முடைய ஆத்மா நிறைய ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய விடாமல் இடைஞ்சல் பண்ணி கடைசி நம்மை வெட்கப்படுத்தி விடுகிறது. நம்முடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறது. நம்முடைய சுயம் தேவ சித்தம் செய்ய விடாமல் தடுத்து விடுகிறது. அதனால என்ன ஆகிறது? நமக்கு கஷ்டம், பிரச்சனை, வெட்கம், அவமானம், எல்லாருக்கும் முன்பாக நம்ம தோல்வி அடைகிற நிலைமை இதெல்லாம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் எப்போதும் கர்த்தர் சொன்னபடி செய்வேன் என்ற தீர்மானத்தோடு நம்ம இருக்கணும். ஆண்டவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே எல்லா காரியமும் அதன் பின்பாக நடந்தது. ஆகவே இன்னமும் ஆண்டவர் சொன்னபடி தான் நடக்க போகுது. ஆண்டவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ, அவருடைய வாக்கு தத்தங்களின்படி அவர் என்னென்ன நமக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார்களோ அதுதான் நடக்க போகுது. நீங்கள் இடையில ஒரு தனி ட்ராக் போடாதீங்க, அது நடக்காது. அந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணாது. ஆண்டவருடைய சர்க்கியூட் தான் ஒர்க் பண்ணும். அதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆபிரகாமை பாருங்களேன். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எல்லாம் ஜோரா ஆபிரகாமுக்கு ஒரு கை தட்டுங்க. இன்னைக்கு ஆராதனையில் தீர்க்க தரிசனத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆந்திராவுக்கு போன. நீங்கள் போவீங்களா? நீங்கள் போக மாட்டீங்க. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசின உடனே ஆபிரகாம் வேறு எதுவுமே செய்யலை. அவன் உடனே புறப்பட்டான். மூட்டை முடிச்சு கட்டிட்டு பண்ட பாத்திரத்தெல்லாம் தலையில் கட்டி தூக்கிக்கிட்டு கிளம்புன்ட்டான். வண்டி கிளம்பிருச்சு. அல்லேலூயா. சொன்னபடியே செய்கிறதில்ல ஆபிரகாமை போல ஒருத்தர் இல்லை. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரையும் பார்க்கும்போது நம்முடைய மூதாதையர்கள் அவ்வளவாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்தார்கள். இந்த நாட்களில் சபையிலே என்ன ஒரு அவல நிலை நிலவுகிறதுன்னா, கர்த்தர் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மேய்ப்பராகிய சபையின் மூப்பர்கள் சொல்லுகிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தையும் செய்து கொள்ளுகிறார்கள். கடைசி அது எங்களுக்கே தலைவலியாக இருக்குது. ஐயோ, நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்படி அசிங்கமாக இருக்கே என்று வருத்தத்தை உண்டாக்குகிறது. ஆண்டவருடைய நாமம் இழுக்கடைகிறது, சபையுடைய பேர் கெடுகிறது. எல்லாருக்கும் முன்பாக அது ரொம்ப வேதனையும் வருத்தத்தை உண்டாக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மளாம் மனம் போல இருக்கக்கூடாது. ஆபிரகாமை பாருங்கள். நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நேர்த்தியாக செயல்பட்டான். ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, வேதத்திலே அநேகர் பார்க்கும்போது சொன்னபடியே செய்தார்கள். சவுல் பாருங்கள், பவுலாய் மாறுறதுக்கு முன்னால் தமஸ்கு பட்டணத்துக்கு புறப்பட்டு வர்றான், எல்லாரையும் பிடிக்கணும்னு. கர்த்தர் மத்தியானத்திலே வெளிச்சத்திலே பகலிலே அவனை சந்தித்தார். ஆண்டவரே, நீர் யாருன்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், நீ போ, நான் உனக்கு காண்பிப்பேன்னாரு. அவ்வளோதான். உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு போயிட்டான். சவுல் எப்படிப்பட்டவன்? அவன் இத்தனைக்கும் பெரிய பணக்காரன்.
படித்தவன், கமாலியலின் பாதத்திலே படித்தவன், பெரிய ஞானி. ஆனால் பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே உடனே கீழ்ப்படிஞ்சு உடனே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து அவனுடைய லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறிடுச்சு. பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் படகுல மீன் பிடித்து கொண்டு இருந்தான். மீனே கிடைக்கல. கடைசி கர்த்தர் வந்து பேசிட்டு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுன்னாரு. படகு நிறைய மீன், வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன். இப்போ கடைசி நீ என்னை பின்பற்றி வான்ட்டாரு. அல்லேலூயா. எல்லாம் கை நிறைய பணம்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ பின்பற்றி வான்ட்டார். உடனே சொன்னபடியே அவன் பின்னால் போகிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்தில் நம்ம கர்த்தர் சொன்னதை செய்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். நம்ம எல்லாம் வந்து ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அதனால் இனிமேல் நம்மளுடைய சொந்த அறிவிலே நம்ம செயல்படக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் ஒரு ரொம்ப பயங்கரமான காரியம். விருத்த சேதனம், மாம்சத்தின் நுனித்தோல் வெட்டப்படுகிற காரியம். ஆபிரகாம் அதற்கு உடனே கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்தானா, தன்னையும் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற எல்லாரையும், எல்லா ஆண் மக்களையும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தன் குமாரனாகிய இஸ்மவேலு மற்றும் தன் வீட்டிலே பிறந்த யாவர், தான் பணத்திற்கு கொண்ட அடிமைகள் அத்தனை பேரையும், ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவன் உடனே அன்னைக்கே விருத்த சேதனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஆபிரகாமிடத்திலே வேலை செய்தவங்க எல்லாரும் சேர்த்து கணக்குப்படி பார்த்தா ஒரு 600 பேர் 700 பேர் இருந்திருப்பாங்க அன்னைக்கு கணக்கில். இவர் தான் வந்து சர்ஜன். என்ன சர்ஜன்? மெடிக்கல் சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிட்டார். எல்லா பேரையும் கூப்பிட்டு அவரே விருத்த சேதனம் பண்ணியிருக்காரு. பாருங்கள், யார்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்கல, எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கின வரிசையான்னு கூப்பிட்டு அவன் செய்திருக்கிறான். என்ன கீழ்ப்படிதல் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், அந்த கீழ்ப்படிதலை பார்த்து தான் அடுத்த வருஷமே அவனுக்கு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவனுக்கு வயசு என்னவா? 24ஆம் வசனம் சொல்லுகிறது, 99 வயது. அடுத்த வருஷத்திலேயே கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாய் ஈசாக்கை கொடுத்தார். அவன் கீழ்ப்படிஞ்ச உடனேயே கர்த்தர் அவனை சந்திக்க வந்தார். மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தரும் 2 தூதர்களும் வந்து அவன் வீட்டுக்கு வந்து பேசி, அடுத்த அதிகாரத்திலே நம்ம அதை பார்க்கிறோம். அவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு கர்த்தர் அவனோடு கூட விருந்து உண்டு அவர் புறப்பட்டு போகிறார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி. நான் சொல்லுவதெல்லாம் நிஜம், உண்மை. நீங்கள் கர்த்தர் சொன்னபடி மாத்திரம் செய்யுங்க, உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாய் இருப்பார். உங்களுக்காக கர்த்தர் பல காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆபிரகாம்கிட்ட நம்ம அதை பார்க்குறோம். ஆபிரகாம்கிட்ட மாத்திரமா நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூதாதையரை பார்க்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. லாபானும் பெத்துவேலும் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். பெத்துவேலுடைய மகன் லாபான் இங்கே ரெபெக்காளை கேட்க வந்த எலியேசருக்கு
எலியேசரிடத்தில் கர்த்தர் இதெல்லாம் சொன்னாரா? அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பொண்ணை கொடுக்கணும்னு. உடனே கர்த்தர் சொன்னாரா? சரி, கர்த்தர் சொன்னார்னா சரி, நீங்கள் பிள்ளையை கூப்பிட்டு போங்கன்ட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறான் பாருங்க. கல்யாணத்துக்கு சம்மதித்து யாரோ ஒருத்தர் முகம் தெரியாதவர் இன்றைக்கி தான் முதல்ல வந்திருக்கிறாரு. அவரை நம்பி தன் மகளை அனுப்பி வைக்கிறான், ரெபக்காளை அனுப்பி வைக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பன்மார்கள் இதில் ஞானம் இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னபடி நம்ம செய்வதற்கு கவனமாக இருக்கணும். கர்த்தர் சொன்னார்னா அதுக்கு இடையில எந்த காரியத்தையும் நம்ம ஊடால கொண்டு வரவே கூடாது. நம்ம சொந்த கணக்கு போடக்கூடாது. கர்த்தர் சொன்னாரா அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். பாருங்க, இந்த பெத்துவேலும் லாபானும் யார்? பெத்துவேலும் லாபானும் அவங்க வந்து ஒரு அந்நியர், விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தவர்கள். லாபான் குடும்பம் விக்கிரக ஆராதனையில் இருந்த குடும்பம். ஆனால் பாருங்க, எலியேசர் வந்து ஆபிரகாமின் தேவன் சொன்னார், கர்த்தர் சொல்லி அனுப்பினார்னு தேவனை அறிமுகப்படுத்தி, தேவனுடைய வார்த்தையை அறிமுகப்படுத்தி சொன்ன உடனே இவன் கீழ்ப்படுகிறான். விக்கிரகத்தை வணங்குறவன் கர்த்தர் சொன்னாரா, சரி ரைட்டு நீங்கள் கூட்டு போங்கன்னு அனுப்பி வைக்கிறான். ரெபெக்காள் வந்து அந்த குடும்பத்தில் சாராள் இருந்த இடத்தை நிரப்பினால் குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்தது. தகப்பன்மார்கள் கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும். உங்கள் வீட்டாரின் மத்தியிலே பல காரியங்கள் மாம்சத்தில் வரும். ஆபிரகாமிடத்தில் நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சொல்லும்போது அவன் காலையில் எந்திரிச்சு கட்டையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு பிள்ளைங்க கூப்பிட்டுட்டு போயிட்டான். சாரா கிட்ட சொல்லவே இல்லை, சென்டாப் வாங்கவே இல்லை. போயிட்டு வரேன் டாட்டான்னு சொல்லியிருந்தான்னா விட்டுருக்கவே மாட்டான். ஏதாவது பிள்ளையை கொண்டு போய் பலியிட போகிறீங்களா? போங்க, நீங்கள் வேணா போய் பலியாக்கிங்க, ஏன் பிள்ளைய அனுப்ப மாட்டேன். ஒன்றுமே சொல்ல, காலையில் எந்திரிச்சு கிளம்பிட்டான். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாரையும் அவள் பிள்ளையும் தள்ளிவிடு என்று சாரா சொல்கிறா. சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப ஆசையாக அவனை வளர்த்தான் இஸ்மவேலை. ஆனால் தள்ளிவிடுன்னு அதை சரி ஆண்டோட்ட போய் கேட்டு பார்ப்போன்ட்டு ஆண்டோட்ட போய் கேட்குறான். இப்போ மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்க வந்திருக்கான் பாருங்கள், வெக்கம் கெட்டு போய். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சாராள் சொல்லுவதை கேள் அப்படின்ட்டார். ஏண்டா முதல்ல சாராள் சொன்னான்னு சொல்லி ஆகாரம் சேர்த்துக்கிட்டா, அப்போ என்கிட்ட வந்து கேட்டையா? அப்போ நீ கேட்கல, இப்போ மாத்திரம் அனுப்பிவிடுன்னு சொன்ன உடனே வந்து கேட்குற. நோனோ, நீ அனுப்பி தான் விடணும், அனுப்பிவிடுன்ட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் சொன்னதை கேட்கணும். கர்த்தர் சொன்னபடி நம்ம இருக்கணும். கணவன்மார் அநேக காரியங்களில் குடும்ப சமாதானத்தை பார்க்குறேன், வீட்டுக்குள்ளே அமைதியை பார்க்குறேன், எல்லாரும் சந்தோஷத்தை பார்க்குறேன்னு சொல்லி தேவன் சொன்னதை நம்ம தவற விட்டு விடுகிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் சந்ததி, உங்கள் தலைமுறை, உங்கள் பிள்ளைகள் அவங்கெல்லாம் தரிகட்டு போய் அவங்களுடைய காரியங்களில் ரட்சிப்பே இல்லாமல் போய் அவங்களுடைய ஜீவியம் பாழாய் போய் விக்கிரகத்துக்கும் பலவிதமான இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய பாவத்துக்கு அடிமையாகி அநேக தலைமுறைகள் கெட்டு போய் விடுகிறது. உங்கள் சந்ததி பாதுகாக்கப்படணும்னா நீங்கள் தேவன் சொன்னபடி உங்கள் சந்ததியை கர்த்தருடைய பாதையிலே நடத்தணும். அல்லேலூயா. நம்ம இந்த ஒரு தலைமுறை மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. வருங்கால நம்முடைய சந்ததி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். இப்போ சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அவங்க மகன் ஆண்டவரை பின்பற்றணும்னா இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான், அவனும் ஆண்டவரை பின்பற்றணும்னா இருக்கணும். தலைமுறையாக சந்ததியாக வரணும். ஏதோ நான் கும்பிட்டேன், அப்புறம் என் பிள்ளைங்கள்லாம் இஷ்டத்துக்கு போயிடுச்சு, அது ஒன்றா கட்டிக்கிட்டு அது ஒரு மாதிரி போயிடுச்சுன்னு நம்ம விடக்கூடாது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் பின்பற்றினான். ஈசாக்குக்கு எதையாவது செஞ்சானா? இல்லை. ஈசாக்கு அவனுடைய பாதையில் வரணும்னு கவனமாக அவனை வழி நடத்தினான். ஈசாக்கு விட்டானா? அவன் ஏசாவையும் யாக்கோபையும் பார்த்தபோது யாக்கோபை தெரிந்து கொண்டார் கர்த்தர் என்று தெரிந்து யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறார் என்று யாக்கோபை அந்த வம்சத்திலே நடத்தினான். எல்லாரும் அந்த தலைமுறையாக வந்ததுனால தான் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி
இன்றைக்கு கிறிஸ்துவின் சந்ததியாக வந்து விசுவாச மார்க்கத்தாராய் மாறி இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனுக்கு பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை பெற்று இருக்கிறோம். ஆகவே நீங்கள் விட்டுறக்கூடாது. உங்கள் லைஃபுக்கு பின்னால் உங்கள் குடும்பம், உங்கள் தலைமுறை எல்லாம் ஆண்டவர் சொன்னபடி இருக்கணும். அவன் வரமாட்டேங்கிறான், நான் இவ்வளோ கூட்டு பார்த்தேன், வரவே மாட்டேங்கிறான்ட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. நரகத்துக்கு போகிறான், தீயில விழ போகிறான்னா விடுவீங்களா? நான் கூப்பிட்டேன் வரமாட்டேங்கிறான், தீயில விழுகிறேன்றான், மாடியிலேருந்து குதிக்கிறேன்றான், என்ன பண்ண? அவன் வரமாட்டேங்கிறான், நான் கூப்பிட்டு பார்க்குறேன் வரமாட்டேங்கிறான், சரி விழுந்து சாகுடான்னு விட்டுறேன் அப்படின்னு விடுவோமா? ஏறிந்து செத்து போடான்னு விட்டேன் அப்படின்னு விடுவோமா? உண்மையிலேயே ஆண்டவர் வேணான்னு போகிறவங்க நரகத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க, மரணத்தை விரும்புகிறவர்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆக்கினைக்குட்பட்டவர்கள், நரகத்தில் விழ போகிறாங்க, காண்டாண்டு காலமாக வேதனைப்படுகிற இடத்துக்கு போக போகிறாங்க. கால் கையில் விழுந்தாவது எப்படியாவது நிப்பாட்டுவோம்ல, அதை விடுங்க. என்னத்தையாவது கெஞ்சி கதறி அழுது கூப்பாடு போட்டாவது நிப்பாட்டுவோம்ல. இதே மாதிரி தான் ஆண்டவர் சொன்னதை கேட்குறதுக்கே நம்ம நிறுத்தணும். என்ன செய்ய? செத்து போகிறேன்னு சொல்கிறான். இந்த காலத்தில் புது ட்ரெண்ட்டு, பிள்ளைகள்லாம் செத்து போகிறேன்னு பயமுறுத்துறது. செத்து போனால் நரகத்துக்கு தான்ப்பா போவ. நீ செத்து போனால் உன் ஆவி நரகத்தில் போய் வேதனைப்படும். நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி இலைக்கு பார்க்கிற இடத்துக்கு கூட போகாது. நீ நரகத்துக்கு தான் போய் வேதனைப்படுவேன்னு நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கும் மேலே செத்து போவேன், நான் சொல்கிறத நீ கேட்கணுமா? நீ கேட்க மாட்டேன்னா நான் என் இஷ்டத்துக்கு செத்து போவேன், இல்லை எங்கேட்டாவது ஓடி போவேன்னா ஆண்டவருடைய சித்தம்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம போயிடணும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவர்களாக போனீங்கன்னா நியாய தீர்ப்பில் நீங்களும் கணக்கு கொடுக்கணும். உங்களுடைய கணக்கிலே அது குற்றமாக கருதப்படும். என் பிள்ளைகளை என்னை விட அதிகமாக உன் பிள்ளையை நேசிச்சேன்னு சாமுவேல்கிட்ட கர்த்தர் குற்றப்படுத்துகிறார். என்னை கனம் பண்ணுறதை விட உன் பிள்ளைகளை கனம் பண்ண, அதனால் உன் குடும்பத்தில் இனிமேல் ஆசாரியனே இருக்க மாட்டான்னு கர்த்தர் சொல்லிட்டார். 7 இடத்துல, சாமுவேல் வர்றதுக்கு முதல்ல 7 இடத்துல. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னபடி செய்ய நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல் மனைவிமார்கள், நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் நமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். அல்லேலூயா. இது யார்? யாக்கோபுடைய மனைவிகள். யாக்கோபுடைய மனைவியாகிய ராகேலும் லேயாலும் சொல்கிறாங்க, யாக்கோபு சொன்ன காரியத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் உங்கள் பின்னாலேயே வர்றோம், வாங்க போவோம், புறப்படுவோன்ட்டு புறப்பட்டாங்க. அல்லேலூயா. ராகேலும் லேயாலும் மாத்திரம் இல்லை, அவர்களோடு இருந்த அவர்களுக்கு தாதி பெண்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய மந்தை மேய்ப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து லாபான் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். அல்லேலூயா. மனைவிமார்கள் இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கணவனிடத்தில் கர்த்தர் பேசி இருக்கிறார், குடும்ப தலைவனிடத்தில் கர்த்தர் ஒன்றை சொல்லி இருக்கிறார் என்றால், கர்த்தர் உமக்கு சொன்னபடியே நீ செய்யும், நாங்கள் உங்கள் பின்னாலே வர்றோன்னு தான் வரணும். நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னாலே வர்றேன்னு. சாராளி எப்படி வந்தா பாருங்களேன். சொந்த தேசத்தை விட்டு, இடத்தை விட்டு, இவனுக்கு கூட யாக்கோபுக்கு கூட போகிற இடம் தெரியும், ஆபிரகாமுக்கு போகிற இடமே தெரியாது. போகிற இடமே தெரியாமல் புறப்பட்டு போனால் ஆபிரகாமை நம்பி சாரால் புறப்பட்டு போனான். இங்கே மனைவிமார்களை பார்க்கிறோம். குடும்பமாக மனைவி மாத்திரம் இல்லை, பிள்ளைங்களை பார்த்தோம்னா இப்போ பிள்ளைங்கள்லாம் வாலிப பையங்களாக மாறியிருப்பாங்க. ரூபன் சிமியோன்லாம் பயங்கரமான ஆள்,
அவங்கள பற்றி நீங்கள் சிமியோன், லேவி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே மூர்க்கமானவங்க. இப்போ திடீர்னு யாக்கோபு முடிவெடுக்கிறாரு, வாங்கப்பா போகலாம். எல்லாம் யோசேப்பு பிறந்த உடனே எல்லாரும் நம்ம சொந்த தேசத்துக்கு போனோம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதனால் அங்கே புறப்படணும்னு சொன்ன உடனே மனைவிமார்கள் மட்டும் இல்லை, மக்களும், அவனுக்கு 12 பிள்ளைகள். இப்போ பென்யமீன் மாத்திரம்தான் பிறக்கலை, யோசேப்பு பிறந்துட்டான். 11 மகன்கள், எல்லாம் ஒருத்தரும் வாலிப பையங்க, டீன் ஏஜ். அவங்களும் வர்றேன்ட்டாங்க. அல்லேலூயா, நீங்கள் வேணால் போங்க, நான் வரமாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், இங்கே தான் குடியிருப்பேன், இங்கே தான் வீடு பார்த்து இங்கே தான் கட்டிக்கிடுவேன். ஏசா சொன்ன மாதிரி சொல்ல, ஏசா கானானிய பெண்கள்லாம் அப்பா அம்மாவுக்கு வெறுப்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே அவங்களுக்கு வெறுப்பு மூட்டணுன்றதுக்காகவே இன்னும் 2 கானானிய பெண்களை போய் கட்டினான். இஸ்ரவேலுக்கு எதிரியா? சரி அவங்க வீட்டில் போய் பொண்ணு எடுக்கணும்னு போய் இஸ்மவேல் வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறான். ஆண்டவரை வேணும்னே கோவப்படுத்துறக்கு ஏசாவுடைய வம்சத்தை பார்த்தோம்னா அவன் கதறி அழுதும் மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சேஷ்டபுத்திர பார்த்த இழந்த மாத்திரம் இல்லை, கானானியரோடு கலந்து அவன் மறக்கப்பட்டு போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை செய்யணும். அதான் குடும்பமாய் கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தர் சொன்னதை செய்யணும். பக்கத்தில் இருக்கவங்க தூங்கிட்டு இருந்தாலும் கூட லேசாக கையை தட்டி கர்த்தர் சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். சொல்லு மோசே, இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லு மோசே, இந்த பக்கமும் சொல்லு. நிறைய பேர் தூங்குறத பார்த்தேன். கர்த்தர் சொன்னதை செய்யணும். அல்லேலூயா, குடும்பமாய் செய்யணும், கர்த்தர் சொன்னதை செய்யணும். அல்லேலூயா, என் இஷ்டத்துக்கு, என் மனசுக்கு, என்னுடைய யோசனைக்கு, என் ஐடியாவுக்கு ஆண்டவருக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தர் சொன்னதை செய்யணும். நீங்கள் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பார்க்குறோம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நான் என் செய்தியை முடிக்கிறேன். வாசிங்க. எடுத்து உடன்படிக்கை புத்தகத்தில் இருந்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அல்லேலூயா. மோசே உடன்படிக்கை புஸ்தகம், பிரமாண புஸ்தகம், வேத புத்தகம், வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறான். ஜனங்கள் காதுகள் கேட்க, ஜனங்கள் எல்லாரும் காதுகள் கேட்க வாசித்து முடித்த உடனே அவங்க எல்லாரும் என்ன அறிக்கை கொடுக்குறாங்களா? கடைசியாக இருக்கிறது வாசிங்க எல்லாரும். உண்மையாக நீங்கள் வார்த்தையை சொல்ல போகிறீங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்திட்டு அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் வாசிங்க. கர்த்தர் ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்தவர், இன்னமும் செய்ய போகிறவர். இதுவரைக்கும் சொன்னபடி தான் நடந்திருக்கு, இன்னும் நடக்கவும் போகுது. அதனால் கர்த்தரை நீங்கள் தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொன்னபடியே செய்வதற்கு செத்தாலும் நான் அவர் சொன்னபடி தான் செய்வேன்னு நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வதிக்கிறவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர், யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர், இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னபடியே மட்டும் நம்ம செய்ய கவனமாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நீ சொன்னபடியே செய்ய இந்த நாளிலே சபையாருக்கு நீர் உணர்த்தினதற்காக நன்றி. பரத்திலிருந்து இந்த செய்தியை அனுப்பி தந்ததற்காக நன்றி. அவர்களாக அவர்கள் மனம் போல அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு பாதையை உண்டாக்கி கொள்ளாதபடி நீர் என்ன சொல்லியிருக்கிறோ நீர் சொன்னபடியே நடக்க ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா,
இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உணர்த்தட்டும். அவர் வாழ்க்கையிலே இன்றைக்கு நாங்கள் அறிக்கை செய்தது போல சொன்னபடியே கீழ்ப்படியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.